தீனி திட்டமா அளவுலயே கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு தயவையா கொடுக்கறது நல்லது. அடி தயவையா வந்து மைக்ரோ ஃபுட்டு மேல தெளிப்பானா? ஆமா. நம்ம மருந்தா கூட நம்ம வந்து கெமிக்கல் மருந்து அடிக்கிற பத்தியில ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணணும். அது வந்து என்ன பண்ணணும், முடிந்த அளவுக்கு வந்து நம்ம கீய போடுற உரத்தோட மேல பண்ற ஸ்ப்ரே. இப்ப வந்து இப்ப இந்த சொன்ன பாத்தீங்களா, நீங்க பாத்தீங்கல்ல, இந்த அரும்புக்கு இவ்வளவு அரும்புக்கு நான் கீய போட்ட உரம் பத்தாது, சைஸ் வராது. எந்த அளவுக்கு சைஸ் இருக்கோ, மல்லி பொறுத்த அளவுக்கு ஒயிட்டா இருக்கோ, அதுதான் மார்க்கெட்ல ரேட்டு. அதால மல்லி வந்து ஒயிட் வெள்ளை இருக்கணும். நீங்க பூ சைஸே இருந்துட்டாலும் வாங்க மாட்டாங்க. பார்த்தா வெள்ளை வெளியேன்னு இருக்கணும். சோம கூட வெள்ளையா இருக்கக்கூடாது, அதோட வெள்ளையா இருக்கும். கரெக்டா மெயின்டைன் பண்ணா அது மாதிரி பண்ணும்போது கிரீப் இருக்கணும். ஆமா. அதே போல பூ அமுக்கி பார்ப்பாங்க. பொல பொலன்னு வந்து இப்படி அமுங்க கூடாது, கல்லு மாதிரியே இருக்கணும். இப்ப காலைல பேச்சு பூ கல்லாட்டு போய் இருக்கும். நம்ம சாயங்காலம் சொன்ன பாத்தீங்களா, சாயங்காலம் ஆகும் அது உப்பும். அந்த டைம்ல அமுங்க தான் போடணும். ஆனா சில பேருக்கு வந்து திறம் கம்மியா இருந்துச்சுன்னா காலில் அமுகும் போதே அமுகும்.